தமிழ்நாட்டில் நல்லாட்சி அமைய வேண்டி ஆழமான இதயத்தை தொடும் ஜெபம். இறையேசுவில் எனதருமை நண்பர்களே, இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கும் விவிலிய வசனங்கள் ஒரு நாட்டின் உண்மையான உயர்வு எதில் இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. நேர்மையுள்ள நாடு மேன்மையை அடையும் என்று நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 34ஆம் திருவசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. நல்லாட்சி, நீதி, நேர்மை ஆகியவை ஒரு நாட்டின் அடித்தளமாக இருப்பதை உணர்த்துகிறது. மேலும் நகரின் நல்வாழ்வை தேடுங்கள், அதன் நல்வாழ்வில்தான் உங்கள் நல்வாழ்வும் அடங்கியுள்ளது என்று எரேமியா தனது 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நமக்கு கற்றுத் தருகிறார். நாம் வாழும் தேசத்தின் நலனுக்காக ஜெபிப்பது ஒவ்வொருவரின் பொறுப்பு என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். அதுபோல அரசர்களுக்காகவும் உயர் நிலையில் உள்ளவர்களுக்காகவும் மன்றாடுங்கள் என்று 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் நமக்கு கற்றுத் தருகின்றன. நாட்டை வழிநடத்தும் தலைவர்களுக்கு ஞானமும் நேர்மையும் கிடைக்க நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகிறது. எனவே இந்த உண்மைகளை நாம் மனதில் கொண்டு தமிழ்நாட்டில் நல்லாட்சி நிலைத்து அனைவரும் அமைதியுடனும் நீதியுடனும் வாழ இயேசுவை நாடி ஜெபிப்போம். தமிழ்நாட்டில் நல்லாட்சி அமைய ஜெபம். அன்பான இயேசுவே, உமது கருணை நிறைந்த இதயத்தை நோக்கி தமிழ்நாட்டிற்காக என்று தாழ்மையுடன் ஜெபிக்கின்றோம். இந்த மண்ணில் வாழும் ஒவ்வொரு மனிதரும் அமைதியுடனும் நலனுடனும் வாழும் கிருபையை தாரும். எங்கள் தமிழ்நாட்டில் உண்மையான நல்லாட்சி அமைய நீதி, நேர்மை, அன்பு இவற்றால் நிறைந்த தலைவர்களை எழுப்போம். அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் சுயநலத்தை அல்ல, மக்களின் நலனையே முதன்மையாக கருதி செயல்பட ஞானமும் பய பக்தியும் அவர்களுக்கு அளித்தருளும். ஏழைகளின் குரலை கேட்கவும், ஒடுக்கப்பட்டோருக்கு நீதி கிடைக்கவும், அநீதிகள் அனைத்தும் அகலவும் அருள் புரியும் இயேசுவே. தமிழ்நாட்டில் கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு எல்லா துறைகளிலும் வளர்ச்சி ஏற்படட்டும். இளைஞர்கள் நல்ல பாதையில் நடக்கவும், குடும்பங்கள் சமாதானத்தில் நிலைக்கவும் ஆசிர்வதியும். அன்னையே, எங்கள் தாய் மரியாவே, இந்த மண்ணை உமது தாய்மையின் கரங்களில் ஒப்படைக்கிறோம் அம்மா. உமது மகன் இயேசுவிடம் எங்களுக்காக மன்றாடி தமிழ்நாட்டில் நல்லாட்சி நிலைத்து அனைவரும் அமைதியுடனும் ஒற்றுமையுடனும் வாழ அருள் பெற்று தாரும் அம்மா. இயேசுவே, உமது சித்தமே எங்கள் நாட்டில் நடைபெறட்டும். நீதியும் சமாதானமும் இந்த மண்ணில் நிலைத்து இருப்பதாக. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூறுவது போல, நியாயம் வழங்குவதில் அரசர் அக்கறை காட்டினால் நாடு செழிக்கும் என்ற வசனத்திற்கிணங்க நியாயம் வழங்குவதில் அக்கறை கொண்ட தலைவர்களை எங்கள் நாட்டிற்கு அருளும் இயேசுவே. நீதியும் நேர்மையும் நிலைத்து தமிழ்நாடு செழிப்புடனும் சமாதானத்துடனும் விளங்க அருள் தாரும். உமது சித்தம் நிறைவேறி எங்கள் தமிழ்நாடு ஆசிர்வதிக்கப்பட்டதாக மாறட்டும். ஆமேன்.